திருச்சிற்றம்பலம். சிவவாக்கிய சிதர் பாடல்களில் இன்று விண் கடந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து கண் கழிக்க உள்ளுள்ளே கலந்து புக்கிருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. அதாவது விண் கடந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து, அதாவது என்ன வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்க முடியல. மூலாதாரம், சாதிட்டாரம், மணிப்பூரகம் அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு வாசல். என்ன வாசல்? தியானத்துக்கு. சரிங்களா? அப்போது கடைசி வாசலாம் பார்த்தீங்கன்னா துரியாதீதம். சரியா? அப்போது அந்த வீண் கலந்து நின்ற ஜோதி, அந்த ஜோதி வந்துட்டு அம்மாவோட சேர்ந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த துரியாதீதம் சொல்கிறது. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வீண் கடந்து நின்ற ஜோதி இதில் வந்து விண் கடந்த உடம்பு விட்டு மேலே தான் பார்த்தா துரியாதீதம். என்ன அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து ஜோதியாக தெரியும் இல்லையா? தியான வாசல் தியானப்பட்டவங்களுக்கு அந்த ஜோதி வந்துட்டு துரியாதீதத்தில் தெரியும். அது துரியாதீதம் அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அங்குலம் அதுதான் வந்து துரியாதீதம். அது வந்து வீண் கடந்து காற்றுல தானே வந்து கலந்துருக்கு மேலே. இப்போது அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த விண் கடந்து நின்ற ஜோதி மேலைய வாசலை திறந்து, மேலைய வாசல்னு ஆகின துரியம் பார்த்தேன். மேலைய வாசல் அது திறந்து கண் கழிக்க, ஏன்னா வந்து அது திறந்தால் தான் துரியாதீதம் தெரியும். துரியாதீதம் வந்து போகும் நம்முடைய ஆன்மஜோதி இல்லையா? இப்போது அந்த மாதிரி விண் கடந்து நின்ற ஜோதி மேலைய வாசலை திறந்து கண் கழிக்க உள்ளுள்ளே கலந்து புக்கிருந்து அந்த ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல வந்துட்டு ஆகனாசிக்கத்தில் தான் வந்து தெரியுது ஃபஸ்ட்டு இல்லையா? நம்முடைய உடம்புல தான் வந்து நம்முடைய உடம்புல தான் வந்து கலந்து வந்து தெரியுது இல்லையா? அது எதாவது சொல்ல பாருங்கள். கண் கழிக்க உள்ளுள்ளே அப்படின்னா என்ன கண்? மூணாவது கண் அந்த மூன்றாவது கண்ணுக்கு இல்லையா? மூணாவது கண்ணு அதுதான் சொல்ல. அதான் பார்த்தீங்கன்னா கண் கழிக்க உள்ளுள்ளே கலந்து புக்கிருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் நம்ம பிறந்த இது மண் பிறந்த மாயம் நம்ம பார்க்கறது, மயக்கவும் நம்ம பறந்து நமக்குள்ளே தோறக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் மயக்கம். என்ன மயக்கம்? நம்முடைய உடம்புல வந்து உண்மை அதெல்லாம் நம்முடைய எல்லாமே வந்து இந்த பூமியிலே நம்ம இதுதான் வந்து நிலையானது, இதுதான் வந்து சத்தியமானது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுவும் மயக்கம். அது பொய் தானே. அதில் நிலையானது நமக்கு வந்து ஈஸ்வரன் வந்து நிலையானது ஜோதி. அதை மறந்துடும் இல்லையா? அதான் பாருங்க, மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் அந்த மயக்கம் வந்து மறந்துடுறோம் இல்லையா? இதுதான் வந்து உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போது என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. நம்ம கல்லூரி நம்முடைய அந்த கடவுளோட சிந்தனம் நம்முடைய ஜோதி வந்து தெரியுது இல்லையா? அதான் வந்து உண்மை. ஆனால் அதை மறந்து போயிட்டு நம்ம அந்த என் கலந்த ஈசனோடு நம்ம ஈசனுக்காங்க இல்லையா? அது கூட வந்துட்டு அது கூட தான் நம்ம ஜோதி
ஆன்ம நம்முடைய அந்த ஆன்ம ஜோதிக்கூட ஆன்ம ஜோதிக்கூட அந்த சிவஜோதிக்கிரியா சிவன் அது வந்துட்டு சேர்ந்து தான் வந்துட்டு ஜோதியாக மாறுறது இல்லையா? அந்த ஜோதியாக மாறுறது பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. என்ன அந்த ஆன்ம ஜோதியும் சிவஜோதியும் ஜீவ ஜோதியும் சேர்ந்துருப்பது தான் அது உண்மை. அதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப 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 நம்ம இந்த ஒளி ஒளியெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப சத்தியமான ஒரு விஷயமாக இது இருக்கும். ஓம் நம சிவாய். இது என்னாருடைய சிவனே போச்சு, எந்நாட்டவருக்கும் இறைவா போச்சு. திருச்சிற்றம்பலம். வணக்கம். இது வந்து இன்றைக்கு கடவுள் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை மாதிரி வந்து வெளிப்படுத்திட்டோம். நன்றி. வணக்கம். திக்கி பேசுறதை தான் சொல்கிறேன். நன்றி.